ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று பார்த்தீங்கன்னா 49வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஆர்டரில் 49 முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 50வது ஸ்லோகம் பார்க்கணும். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 63வது ஸ்லோகம். நம்ம 10 பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். 10 ஸ்லோகம் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே. இன்னையிலிருந்து புதுசாக ஆரம்பிக்கும். ஸ்வாபனஸ்வவசோ வியாபி நைகாத்மா நைக கர்மக்ருத். ஸ்வாபனஸ்வவசோ வியாபி நைகாத்மா நைக கர்மக்ருத். வத்சரோ வத்சலோ வத்சி வத்சரோ வத்சலோ வத்சி. ரத்னகர்போ தனேஸ்வரः ரத்னகர்போ தனேஸ்வரः. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 10 நாமங்கள் இந்த ஸ்லோகத்தில் 50வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுது. ஸ்வாபனன்றதுக்கு அர்த்தம் ஸ்வாபனஹா, தூங்க வைக்கின்றவர் அப்படின்னு அர்த்தம். பகவான் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி எல்லாத்தையும் தூங்க வைக்கின்றவர். 2 அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணரூபேன அப்படின்னு போட்டுக்கணும். பிராணன் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூங்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா லயம் பண்ணக்கூடியது பிராணன். பிராண ரூபத்தில் இருந்துகிட்டு எல்லாத்தையும் லயம் செய்பவர் ஸ்வாபனஹா அப்படின்னு பேர். ஹிரண்ய கர்ப்பருக்கு சொல்லியாச்சு. ஸ்வவசோ அப்படின்றதுக்கு அர்த்தம் பகவான் பார்த்தீங்கன்னா தன் வசத்தை உடையவர். யாரோட வசத்துக்கும் அவர் போவதில்லை. ஏன்னா பகவானுக்கு வசப்பட்டதா தான் இந்த ஜெகத் எல்லாமே இருக்கு. இந்த மொத்த உலகமும் பார்த்தீங்கன்னா யாருக்கு வசப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்த உலகமும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா வசப்பட்டதாகவே இருக்கு. அதனால அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்வவசஹா அப்படின்னு பேர். இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாபி அப்படின்றது இன்னொரு பேர் இருக்கு. வியாபி அப்படின்னா சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிறவர். காரணத்தினால பார்த்தீங்கன்னா காரியங்கள் வியாபிக்கப்பட்டதா இருக்கு. பஞ்சுனால பார்த்தீங்கன்னா அந்த கிளாத், எந்த கிளாத் எடுக்கிறோமோ அந்த கிளாத் பார்த்தீங்கன்னா பஞ்சினால வியாபிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா கிளாத்துக்கு காரணம் பஞ்சு. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் பார்த்தீங்கன்னா காரணத்தினால் பகவானால வியாபிக்கப்பட்டிருக்கு. கணுலையும் பகவான் தான் இருக்கார் என காரணம். அதனால அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா வியாபி அப்படின்னு பேர். நைகாத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மாயையோடு சேர்ந்து அவர் ஏக்கமே அத்வித்தியம், ஒரே தத்துவம் தான், ஒரே கான்சியஸ்னஸ் தான். ஆனா பகவான் பார்த்தீங்கன்னா மாயையோடு சேரும் போது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் ஆகிறார். அந்த ஈஸ்வரன் என்ன பண்றார்? ஒரு சங்கல்பம் பண்றார். அகம் பகுஸ்யாம் பிரஜா ஏய இது, நான் பார்த்தீங்கன்னா பலவாக ஆவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணிட்டு மாயையினால பலவாக ஆனார். அப்ப எத்தனை ஆத்மாப்பா அப்படின்னா எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை ஆத்மாவாகவும் அவர் பார்த்தீங்கன்னா மாயையினால் ஆனார். வாஸ்தவத்தில் அவர் எத்தனை? ஒரே ஒரு ஆள் தான், ஒரே சந்திரன். ஆனா பார்த்தீங்கன்னா அந்த ஜலபாத்திரத்துல தெரியறதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா வாஸ்தவத்துல ஒரு ஆத்மா இல்லை, அநேக ஆத்மாவாக மாயையினால. அநேக ஆத்மாக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ந ஏகாத்மா நைகாத்மா. ஒரு ஆத்மா இல்லை, அநேக ஆத்மாவாகிற. அதே மாதிரி நைக்க கர்மகிருத்து அப்படின்னா ந ஏக கர்மகிருத்து. நைக்க கர்மகிருத்துனா ஒரு கர்மத்தை உடையவர் இல்லை. அவருக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்கு. லோகம் ஃபுல்லா அவர் நிறைய காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அனந்த காரியங்களை பண்றதுனால பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காரியம் மட்டும் செய்பவர் அல்ல. இப்ப நான் சொல்றேன் எனக்கு என்ன வேலை அப்படின்னா எனக்கு என்ன வேலை? வெறும் ஆச்சாரியாரா சன்னியாசியா இருக்காரு, வேற எதுவும் வேலை இல்லை. ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை, நிறைய ரோல் இருக்கு. விதவிதமான ஜீவராசிகளுக்கு விதவிதமா காரியம் பண்ணிட்டு இருக்கார். அதனால அநேக கர்மகிருத்து, நைக்க கர்மகிருத்து, நான் ஏக்க கர்மகிருத்துன்னு அர்த்தம். ஒரு கர்மம் மட்டும் அல்லாதவர்.
வத்சரக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வசந்தி அஸ்மின் இது வத்சரகா. இந்த மொத்த லோகமும் வந்து பாத்தீங்கன்னா வசிப்பிடமா, பகவான் தான் வசிப்பிடமா இருக்கார். பகவானுக்கு மேலதான் இது எல்லாம் வாசம் செய்கின்றது. அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வத்சரகா அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது வத்சலோ அப்படின்றதுக்கு பேரு ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துச்சு வத்சலம். வத்சலம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜனங்கள்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாத்சல்ய பாவத்துல ரொம்ப பிரியமா பகவான் என்ன பண்றார், நடந்துக்கிறார். அதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னா வத்சலகான்னு பேரு. பக்தர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்நேகமா இருக்கிறதுனால வத்சலக அப்படின்னு பகவானுக்கு பேர் வந்துடும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரத்ன வத்சி. வத்சின்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்னா இந்த பிரஜைகளுக்கு எல்லாத்துக்கும் பேர் கண்ணுக்குட்டி மாதிரி. இந்த கண்ணுக்குட்டிகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதுகாக்கிறதுனால பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஜைகளை கன்றுக்குட்டி போன்று பிரஜைகளை காப்பதனால் பகவானுக்கு பேரு வத்சின்னு பேர். நம்ம எல்லாம் கண்ணுக்குட்டி. பசுபதி பாசம் அப்படின்னு சைவ சித்தாந்தத்துல சொல்லுவோம். நம்ம எல்லாம் பசுக்களா இருக்கும். மெய்ப்பவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாத்மா தான் மெய்ப்பவன். மாடு மேய்க்கிறவன் நம்ம சொல்ற கிருஷ்ணரை. வாஸ்தவத்துல வந்து மாடு மேய்க்கிறவனுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பசுக்களை பாலனம் பண்றவன், ஜீவர்களை பாதுகாக்கின்றவன். அதனால அவருக்கு பேரு வத்சி அப்படின்னு பேரு. ரத்தின கர்ப்பக அப்படின்றதுக்கு அர்த்தம் ரத்தனங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தானம் எது அப்படின்னா ரத்தினங்கள் எல்லாம் இப்ப நம்ம கேட்கிறோம்ல, மகாபாரத காலத்துல இருந்த ரத்தினங்கள்லாம் எங்க போச்சு, ராமாயண காலத்துல இருந்த ரத்தினங்கள்லாம் எங்க போச்சு, நம்மளோட வெல்த் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்லுவோம் கடல் கொண்டு போயிடுச்சு, கடல் கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடல் என்ன பண்ணும் அப்படின்னா சமுத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சுவாகா பண்ணி கொண்டு போயிடும், கடலுக்கு கொண்டு போயிடும். அப்ப இந்த கடலுக்குள்ளாரதான் வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோடி ரத்தினங்கள் வந்து பாத்தீங்கன்னா குவிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து கொடவன், அது வந்து ரத்தினங்களோட கொடவன் இந்த சமுத்திரம். அதனால அந்த ரத்தின இதுக்கு வந்து சமுத்திரத்துக்கு பேரு ரத்ன கர்ப்பகான்னு பேரு. சமுத்திரமா பகவான் தான் இருக்கார், அதனால அவருக்கு பேரு ரத்ன கர்ப்பகான்னு பேரு, சமுத்திர வடிவத்தில் இருக்கிற காரணத்தினால. அதுக்கப்புறம் தனேஸ்வரக, எல்லா வெல்த்தும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோடது தான். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா வசிஷ்டத்துவம் அப்படின்னு ஒரு உபாசனை வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்தை சொல்லப்பட்டிருக்கு. வசு அப்படின்னா வெல்த்னு அர்த்தம். வசிஷ்டத்துவம் அப்படின்னா பகவான் தான் வெல்த்தா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானை பூஜை பண்ணணும். எல்லா தனங்களும் பகவானோடது. அந்த தனங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கிறதுனால தனேஸ்வரக அப்படின்னு பேர். ஒவ்வொரு பேரா வந்துடும். ஸ்வாபனக. ஸ்வாபனக அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தூங்க வைக்கிறவர். தூங்க வைக்கிறதுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியர் சிம்பிளா எழுதுறார். பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாத்தையும் தூங்க வைக்கிறாருன்னா எப்படி தூங்க வைக்கிறார். பிராணினக சுவாப்பயன். பிராணிகளுடைய சுவாப்பையன் அப்படின்னா தூங்க வைக்கிறவர். எப்படி தூங்க வைக்கிறார் அப்படின்னா ஆத்ம சம்போத விதுரான் மாயையா குருவன்னு சுவாப்பனக. மாயையினால என்ன பண்றார் அப்படின்னா ஒரு லேயர் ஒன்று இருக்குன்னு சொன்னல, நான் பகவான் என்னவா இருக்கார், நானா இருக்கார். அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோ அத்தியாத்மம் உச்சியதே. கீதால வந்து பாத்தீங்கன்னா 7வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 8வது சாப்டர்ல சொல்லும்போது சொல்றாரு. 8வது சாப்டர்ல 3வது ஸ்லோகத்துல சொல்ற பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர பிரம்மம்னு பேரு, நிர்குண நிராகாரம். அதோட சுபாவம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துல அத்தியாத்மமா இருக்கிறது தான் பகவானோட சுபாவம், பிரம்மத்தோட சுபாவம். என்னது அத்தியாத்மம்னா நான் நம்ம சொல்றோமே அந்த நானா இருக்கிறது தான் பிரம்மத்தோட சுபாவம். இதே 10-20 பார்க்க போறோம். இன்னொரு 4-5 நாளை மறுநாள் கிளாஸ்ல வந்துடும் உங்களுக்கு. அகமாத்மா குடாகேஷக அப்படின்னு சொல்ற. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப ஆத்மாவா இருக்க அப்படின்னா நான் எனக்குள்ளாரியே இருக்கார் ஆத்மாவா, நான் ஏன் அறியல அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையினால வந்து ஒரு லேயர் இருக்கா. நான் ஒன்னும் தெரியல, தூக்கத்தை சொல்றமே அந்த ஒன்னும் தெரியலன்ற மாயா. அந்த மாயையினால என்ன பண்றாருன்னா ஆத்ம சம்போத விதுரான்னு ஆத்மாவை பத்தின ஞானம் இல்லாதவங்களை எல்லாத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா ஆத்ம ஞானம் இல்லாதவர்களை எல்லாத்தையும் என்ன பண்றார் மாயையினால வந்து பாத்தீங்கன்னா தூங்க வைக்கின்றார். சுவாப்பையன்னு குருவன்.
சுவாப்பையன் அப்படின்னா தூங்க வைக்கின்ற காரணத்தால் பகவானுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுவாபனகா அப்படின்னு பேர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா யார் தூங்க வைக்கிறா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, பிராணர் ஊப்பத்தில் இருந்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க வைக்கின்றார். எந்த இடத்துல சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது பிரश्னத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பிரश्னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தூங்கிக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல இந்த தேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா தூங்காமல் இருக்கின்றார் அப்படின்னு கேள்வி வருது. தூங்கிக்கிட்டு இருக்கிற இந்த தேகத்துல யாரோ ஒருத்தர் தூங்காம இருக்காங்களே, அந்த தூங்காம இருக்கிறவர்கள் யார் அப்படின்னு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிராணோ தேவதா, பிராண தேவதா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்துல தூங்காமல் இருக்கு அப்படின்னு 4வது பிரश्னத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யாரு தூங்க பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராண ரூபத்தில் இருந்துகிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா லயம் பண்ணுகின்றார். சம்வர்க்க வித்யா அப்படின்னு பேர். அதுக்கு பேர் சம்வர்க்க வித்யா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், பிராணோவை சம்வர்கா வாயுர்வை சம்வர்கா. மந்திரம் முதல்ல ஆரம்பிக்குது சாந்தோக்கியத்துல 3வது சாப்டர்ல. முக்கியமான வித்யா வெளியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இருக்கின்ற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா லயம் பண்ணக்கூடியது. லய காலத்துல பிரளய காலத்துல எது அப்படின்னா பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் லயம் பண்ணு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேகத்துல ஆத்தியாத்மிகத்துல இந்த இந்திரிய மனசு புத்தி எல்லாத்தையும் சுவாகா பண்றது யாரு அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பிராணன். நல்லா தயிர் சாதம் சாப்பிட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணசக்தி என்ன பண்ணும், எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு அது மட்டும் இருக்கும். அதுலதான் எல்லாம் லயமாகுது. அதுக்கு பேர் தான் தூக்கம்னு பேர். அந்த பிராணனுக்குள்ளார எல்லாம் லயமாயி போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தூக்கம்னு பேர். அப்ப யார் லயம் பண்றா அப்படின்னா பிராணன் லயம் பண்ணுகிறது. அதுக்கு என்ன பேரு, அந்த லயம் பண்ணக்கூடிய பிராணனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சாந்தோக்கியத்துல அதுக்கு பேரு சம்பர்கக அப்படின்னு பேர். வர்க்கக அப்படின்னா என்னது, மறைக்கிறதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் வரணம் பண்ணுது. சம்வர்கக அப்படின்னா சம்பரணம் குருவன்னு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைச்சிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தூங்க பண்ணுது. அதனால அந்த பிராணனுக்கு பேரு சம்வர்ககன்னு பேர். பக்கத்துல சம்வர்கக பிராணகன்னு போட்டு. இதே வெளியில சம்வர்க்கம் எது, வாயு. வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் தூங்க பண்றது, லயம் பண்ணக்கூடியது. அதுதான் இங்க ஆச்சரிய சொல்லிட்டேன். சரி, அந்த பிராணன் யாரோட தத்துவம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், நான் ஏகோ தேவதா இது இருக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிரஷ்ன உபனிஷத்துல முக்கியமானது, பிராணன் எங்கிருந்து வந்தது, குத பிராண ஜாயதே ஆஜாயதே. இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷ சாயைவ, இந்த ஆத்மாவோட ஷேடோ போல மாயையினால உண்டானது. அப்போ மாயையினால பகவான் வந்து எல்லாத்தையும் தூங்க பண்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மாயையிலிருந்து உண்டான பிராணன் எல்லாத்தையும் தூங்க பண்ணுது. அந்த பிராணனா பகவான் தான் இருக்கார். சம்பர்கக சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்வவசக அப்படின்னு அடுத்த வார்த்தை. ஸ்வவசக அப்படின்றதுக்கு அர்த்தம் ஸ்வவசக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தன் வசப்பட்டவர். 2 அர்த்தம் இருக்கு. தன் வசப்பட்டவர், பிறருக்கு வசப்படாதவர். 2 அர்த்தம் இருக்கு. நெகட்டிவ் எடுத்தீங்கன்னா பிறருக்கு வசப்படாதவர். அப்ப என்ன அர்த்தம், ஸ்வவசகா தன் வசப்பட்டவர்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா ஆச்சாரியா சொல்றாரு சுதந்திரஹா. சுதந்திரகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தா சுதந்திரஹா. ஏற்கனவே ஒரு 2 நாள் கிளாஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். கர்த்தா சுதந்திரஹ, பாணினியோட சூத்திரத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்தார் ஆச்சாரியா. கர்த்தா சுதந்திரக, வாஸ்தவத்தை கர்த்தா சுதந்திரமா. நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதாவில் இருக்கிற ஸ்லோகங்களை உங்களுக்கு கோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். 3:33 3:40 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்களை எடுத்துக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேர் கர்த்தாவை பற்றி பேசும்போது 2 கர்த்தாவை பற்றி நம்ம பேசுகிறோம். எந்த கர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா வாசனைக்கு வசப்படாமல் இருக்கின்றானோ அந்த கர்த்தா சுதந்திரஹா. இப்ப நம்மளே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்திரியங்கள் வசப்படாம இருக்கு. கண்டபடி சாப்பிட்டுறோம். ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா பிடிச்ச ஐட்டமா இருக்கு அப்படின்னு நிறைய சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், வசப்படாம இந்திரியங்கள் வசப்படலை. அதனால வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்க முடியுமானா எந்திரிக்க முடியாது. ஒரே புறப்பெல்லாம் என்னால காலையில எந்திரிக்கவே முடியல சாமி, நீங்க சொல்றீங்க ஜபம் பண்ணணும்
நிறைய பேர் புலம்புறவங்க இருக்காங்க. ஆமா, நான் தான் கேட்பேன் உங்களுக்கு மூக்கு முடிக்க வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விட்டா வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் சாப்பிட்டீங்க அப்படின்னா கழுத்து மட்டும் மூக்கு மட்டும் சாப்பிடுறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமி இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பிடுவார். முட்டை சாப்பிட்டா ராத்திரியில் நான் பார்ப்பேன், சாமி இவ்வளோ சாப்பிடக்கூடாது சாமி, சாப்பிட்டா வந்து 7 மணிக்கு தான் சாமி எந்திரிக்க முடியாதுன்னு கேட்க மாட்டார். நல்லா சாப்பிடுவார். ராத்திரியில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் புரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பார். எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னா ஃபுட்டு வந்து 7 மணிக்கு தான் எந்திரிப்பார். எந்திரிச்சு சாமி எப்போ எந்திரிச்சிங்கன்னு கேட்பேன். நாங்கள்லாம் எந்திரிச்சாச்சு, உங்களுக்கு இது ரொம்ப நடுப்பகல் எங்களுக்கு இதெல்லாம். 7 மணிக்கு எந்திரிப்பாருங்க மனுஷன். 7 மணிக்கு எந்திரிச்சு சாமி ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும், காஃபி தரீங்களான்னு கேட்பார். பாவி மனுஷா. ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு வசம் இல்லை. இங்கே சாப்பாட்டால கெட்டு போனவங்க நிறைய பேர் சாதுக்கள் இருக்காங்க. ஏன்னா வசம் இல்லை அப்படின்னா நினைச்சதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசைப்படுறது தான் ஜபம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு. ஆனா ஒரு காரியமும் நடக்காது. 4 மணிக்குன்றது அவங்களால சான்ஸே இல்லை எந்திரிக்கிறது. அதுக்கப்புறம் 3 மணி 3:30 மணி அப்படின்னா 3 மணியும் 3:30 மணியா? ராத்திரியா சாமி? நடுராத்திரி எந்திரிக்கணுமா சாமி அப்படின்னு கேட்பாங்க. இயர்லி மார்னிங்ன்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன்? நாக்கு வசப்படலை. ஏன் நாக்கு வசப்படலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன்ல, 2 மனிதர்கள் 3:33 3:34 பாஷ்யம் பகவத்கீதையில 3:34 சங்கர பாஷ்யம் உங்களுக்கு பிடிஎஃப்லாம் அனுப்பியிருக்கேன். எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சங்கர பாஷ்யத்துல சொல்ற காமயேஷ இந்திரியஸ்யர்த்தே ராகத்வேஷ வியவஸ்திதௌ தயோர் ந வசமாகச்சேத் தௌஹ்யஸ்ய பரிபந்தினௌ. இந்த இந்திரிய விஷயங்கள் எல்லாத்துலேயும், இந்திரிய விஷயங்கள்ல இந்த இந்திரியங்களுக்கு ஃபீடிங் பண்ணி இந்த இந்திரியங்கள்ல என்ன இருக்கு? விஷயங்களை குறித்து ராகத்வேஷம் இருக்கு. அப்ப ராகத்வேஷம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, தயோர் ந வசமாகச்சேத், அதுக்கு வசப்படாதீர்கள். ஏன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வழிபறி கொள்ளையர்கள் போல உங்களுடைய ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன படித்தாலும் அதை இது பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம நம்மளை அபகரிச்சுட்டு போயிடும் நம்ம ஞானத்தை. அந்த ஸ்லோகத்தோட பாஷ்யத்துல ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, புருஷார்த்தம் பிரதி உச்சியத்தை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். புருஷார்த்தத்தை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரதிபக்ஷ பாவனை, எதிர்மறை சிந்தனை பண்ணி ஐயோ காலையில எந்திரிக்கணுமே, அதுக்கு இந்த இது சாப்பிட்டா எனக்கு காலையில எந்திரிக்க முடியாது தெரியணும். நமக்கு பார்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 2:30 3 மணிக்கு எனக்கு பேக்கப் ஆகணும் அப்படின்னா நான் எந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங் அடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு வந்து அழுத்தம் இருக்காதுன்னு தெரியணும். காலையில் எந்திரிக்கும் போது எந்திரிச்சிருவோம். நேச்சர் கால் வந்து ஏதாவது தண்ணி அதிகமாக குடிச்சிருந்தா கூட எந்திரிச்சிருவோம். ஆனால் உட்காந்து ஜபம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வயிற்றுல ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நைட் ரொம்ப நேரம் வீடியோ ஏதாவது பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா காலையில் எந்திரிக்க முடியாது. கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், காலையில் எந்திரிக்க முடியாது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். யாரு இதெல்லாத்தையும் எதிர்மறை சிந்தனை பண்ணி ஐயோ இது நம்மளை நாசம் பண்ணுது, இதை பண்ணக்கூடாதுன்னு எவன் வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கானோ, நியமயதி பிரதிபக்ஷ பாவனை பண்ணி தன்னுடைய வாசனைகளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றானோ அவனுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சாஸ்திர திருஷ்டி புருஷா. சாஸ்திர திருஷ்டி புருஷகன்னு ஒரு கேட்டகரி. 2வது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கண்ட்ரோல் இல்லாம எவன் பிரகிருதிக்கு வசப்பட்டவனா, பிரகிருதினானது வாசனா, வாசனைக்கு வசப்பட்டவனா எவன் போயிட்டானோ அவனுக்கு பேரு வாசனாமய புருஷகன்னு பேர். சாஸ்திர திருஷ்டி புருஷக, வாசனாமய புருஷக. இந்த வாசனைக்கு உட்பட்டவனா ஆகிறான். அதனால வாசனைக்கு வயப்பட்டவனா பிரகிருதி வச புருஷகன்னு இன்னொரு பேர். பிரகிருதி வச புருஷக, சாஸ்திர திருஷ்டி புருஷன். 2 மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கும். யாரு சுதந்திரம் அப்படின்னா பாணினி சூத்திரம் சொல்றது கர்த்தா சுதந்திரஹா, கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் வா சக்தியா கர்த்தா சுதந்திரஹா. செய்யலாம் ஒரு காரியத்தை செய்யாம இருக்கலாம், ஒரு காரியத்தை வேற ஒன்னா மாத்தி பண்ணலாம். இந்த 3த்துலயும் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் இருந்துச்சுனாதான் அவன் சுதந்திர கர்த்தா அப்படின்னு பேர். இப்ப நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா சதிமூலே விபாக்கோ தத் ஜாத்தியாயுர் போகாகா நம்ம சொல்றோம்ல, யோக சூத்திரத்துல வந்து சொல்றோம். அதாவது வாசனைகளும் கருமங்களும் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், ஜனிக்கிறோம், நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், வாசனைக்கு வசப்பட்டு இருக்கோம். அப்ப நம்ம யாரும் சுதந்திர கர்த்தா இல்லை. ஆனா பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா
மம மாயா அப்படின்ட்டு. நம்ம சொல்ல முடியுமா? மம அவித்யா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம எல்லாம் சொல்ல முடியாது. என்னுடைய அவித்யான்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்றோம்? நான் அவித்யோட உடையவன். அவித்யா தான் நம்மள சொல்லிக்கிட்டு இருக்கு, இவன்லாம் நம்ம ஆளுப்பா அப்படின்னு. நம்ம எல்லாம் ஸ்லேவா இருக்கும், அவித்யா மாஸ்டரா இருக்கு. ஆனா பகவான் எப்படி இருக்கார்? என்னுடைய மாயை அப்படின்னு சொல்றார். பகவானுக்கு வசப்பட்டது அவருடைய மாயை, நினைச்சதை அவர் பண்ண முடியும். அப்ப அவர் கர்த்தா பாத்தீங்கன்னா வாசனைக்கு வசப்பட்டவரா? இல்லை, வாசனைக்கு வசப்படாதவர் பகவான். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா சுதந்திரஹா, ரொம்ப சுதந்திரம். நீங்களும் நானும் பாத்தீங்கன்னா ரொம்ப கண்டிஷனல்ல இருக்கணும். இது இருந்தா இப்படி இருக்கும், இப்படி இருந்தாதான் நான் இருப்பேன், நான் இப்படி இருந்தாதான் இருப்பேன் அப்படின்னு நம்மளோட ஹேபிட்ஸ் எல்லாம் நம்மளை கட்டி போட்டிருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா சுதந்திரம் இல்லை. சுவாமி சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சுதந்திரக அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் ஸ்வவசக, ஸ்வவசகா அப்படின்னு பேரு. ஸ்வவசகா அப்படின்னு பேரு எந்த விஷயத்துல? ஜெகத் உற்பத்தி ஸ்திதி லயஹேத்துவாத். இந்த ஜெகத்தை பாத்தீங்கன்னா சிருஷ்டி பண்ற விஷயத்துல, ஸ்திதி பண்ற விஷயத்துல, லயம் பண்ற விஷயத்துல, பிரளயம் பண்ற விஷயத்துல, இந்த மூணுத்திலையும் பாத்தீங்கன்னா பகவான் எப்படி இருக்கார்? சுதந்திரமா தனக்கு இச்சைப்பட்டபடியே பண்றார். அதனால பாத்தீங்கன்னா அவர் தனக்கு வசப்பட்டவர், இந்த மாயைக்கு வசப்பட்டவராக அவர் இருப்பதில்லை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 467வது நாமம் வியாபி. வியாபினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாஷவத்து சர்வகதத்வாத் வியாபி. வியாபினா எங்கும் வியாபிச்சிருப்பவர். எங்கும் வியாபிச்சிருக்கிறவர்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் சொல்றாரு ஆகாஷவத்து. ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்ற ஆகாசத்தை போன்று பாத்தீங்கன்னா சர்வகதத்வாத் வியாபி. சர்வகதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் எல்லாத்தையும் சென்று சேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளாத்ல பாத்தீங்கன்னா முழுசா இந்த கிளாத் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வஸ்து சென்றடைந்ததா இருக்கு. எது அப்படின்னா பஞ்சு. இந்த கிளாத்தோட ஒவ்வொரு கணுலையும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் எண்டு வரைக்கும் பஞ்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லா போய் சேர்ந்து இருக்கு. சர்வகதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சென்று சேர்ந்து அடைந்திருப்பதால் ஒவ்வொரு எம்மையும் பாத்தீங்கன்னா எம்லையும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா சென்று அடைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன பேருனா வியாபின்னு பேரு. சர்வ வியாபியா பகவான் இருக்கார். கிளாத்தை மூடி மறைச்சு பஞ்சு பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சு பகவான் இருக்கார். எப்படி ஸ்ருதியும் சொல்லுது, ஆகாஷவத்து சர்வகதஸ்ச. ஆகாசத்தை போன்று பாத்தீங்க அப்படின்னா சர்வகதமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஸ்ருதேகே. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் ரொம்ப எக்ஸாம்பிள் கரெக்டா சொல்றாரு பாருங்க. காரணத்துவேன சர்வ காரியானாம் வியாபனாத்வா வியாபி. இதுதான் வியாபிக்கு லட்சணம். இதுதான், இதை ஹைலைட் பண்ணிங்க. காரணத்துவேன எது காரணமாக இருக்கிறதோ அது காரியத்தை முழுமையாக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சென்றடைந்ததா வியாபிச்சு இருக்கும். காரியத்தை வியாபித்ததாக காரணம் இருக்கும். இந்த கிளாத்து காரியம். இந்த கிளாத் ஃபுல்லா இதுக்கு பஞ்சு காரணமா இருக்கிறதுனால பஞ்சு ஒவ்வொரு அணுலையும் பஞ்சு வியாபிச்சிருக்கும். அதே மாதிரி தங்க ஆபரணங்கள் இருக்கு அப்படின்னா தங்க ஆபரணங்கள் எல்லாத்துக்கும் காரணம் தங்கம். அப்ப கம்மல் மூக்குத்தி எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆபரணத்தை தங்க ஆபரணத்துல தங்கம் வியாபிச்சிருக்கும். மண்பானை ஃபுல்லா எது வியாபிச்சிருக்கும்? மண்ணு வியாபிச்சிருக்கும். அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மொத்த உலகத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம், காரணம். பகவான் யாரு? காரணம். அப்ப அந்த காரணமா இருக்கிறவர் எப்படி இருப்பார் அப்படின்னா அந்த மொத்த உலகத்திலையும் அவரு கண்ணியமா வியாபக தத்துவம் வேற இல்ல, மொத்த ஜெகத்தையும் அவர்தான் வியாபிச்சிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார். காரணத்துவேன காரண வடிவாக இருந்து கொண்டு சர்வ காரியானாம் எல்லா காரியத்தையும் வியாபனார் வியாபிச்சிருக்கிறதுனால இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா காரியம்னு பேரு. இதை எல்லாத்தையும் காரண வடிவா பகவான் வியாபிச்சிருக்கிறதுனால வியாபி அப்படின்னு பகவானுக்கு பேர். எங்க இல்ல அவர் மட்டும்தான் இருக்கார். அவருக்கு மேல நாம ரூபங்கள்லாம் கல்பித்தார். அது மட்டும் இல்ல, ந ஏகாத்மா நைகாத்மான்னு பேர். இந்த ஸ்வவசக அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஸ்வவசகா அப்படின்ற வார்த்தை பாத்தீங்கன்னா அதுக்கு
எக்ஸாம்பிள் எழுதிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான எக்ஸாம்பிள் இருக்கு. 2 அர்த்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வவசக அப்படின்னு 2 அர்த்தத்துல எடுக்கணும். ஒன்று பிராண ரூபத்துல இரண்ய கர்ப்பருக்கு வசப்பட்டுதான் இந்த ஜெகத் இருக்கு. பகவத்கீதையில வந்து பார்த்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பிரஷ்னம் வந்து பிரஷ்னோபனிஷத்துல 2வது பிரஷ்னம் 6வது மந்திரம் 2:6 போட்டுருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் ஹிரண்ய கர்ப்பருக்கு வசப்பட்டதா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அரா இவரதனாபௌ பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம். இந்த உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரா இவ ரதனாபௌ பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம். யாருக்கு வசப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரே மணிகனா இவன் சொல்லியிருக்கோம் 7வது சாப்டர் பகவத்கீதையில. இந்த மணிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வசப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த பிராணனுக்கு வசப்பட்டதா இருக்கு. பிராணன் தான் நூல் மாதிரி எல்லாத்தையும் கோர்க்கப்பட்டிருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சகுனத்துல எப்ப கேட்டாலும் சொல்லணும் ஹிரண்ய கர்ப்பர்னால வந்து பாத்தீங்கன்னா வியாபிக்கப்பட்டதா, பிராணன் சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பரால வியாபிக்கப்பட்டதா இந்த ஜெகத்து மொத்தமும் இருக்கு சகுனத்துல. அதே வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6வது பிரஷ்னம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே பிரஷ்னோபனிஷத்துலயே 6வது பிரஷ்னம் சொல்லுது. திரும்ப 6:6 போட்டீங்கன்னா 2:6 6:6 2:6 6:6 பிரஷ்னோபனிஷத்துல சொல்லுது அதே மந்திரம். அரா இவ ரதனாபௌ கலா யஸ்மின் பிரதிஷ்டிதாஹா தம் வேத்யம் புருஷம் வேத யதா மாவோ மிருத்யு பரிவ்யதா இதி. இந்த மொத்த உலகமும் எதில் வசப்பட்டிருக்கு அப்படின்னா எதனால் வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷ்டிதமா கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மொத்த உலகம் அந்த சுத்த பிரம்ம தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா கோர்க்கப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கு. ரதத்தோட சக்கரத்துல இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆரங்களும் ரதநாபியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹப்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கிற மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் இந்த கான்சியஸ்னஸ்ல பிரம்ம தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப நீங்களும் நானும் இந்த ஜெகத்தோ வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வசம் அப்படின்னா அந்த சுத்த பிரம்மத்துக்கு வசப்பட்டதாகவே இருக்கிறது. எல்லாம் வசம். அப்ப நிர்குணமா பாத்தீங்கன்னா அந்தரியாமியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கான்சியஸ்னஸ்க்கு வசப்பட்டதா எல்லாம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சகுனமா இந்த பிராணனுக்கு வசப்பட்டதா இருக்கு. 2 ஒண்ணுதான். அந்தரியாமியும் பிராணனும் வெளிப்பட்டா பிராணன், வெளிப்படலனா கான்சியஸ்னஸ். இந்த 2க்கு வசப்பட்டு இந்த மொத்த உலகமும் இருக்கு. ஆனா பகவான் யாருக்கும் வசப்படவில்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா மாயையை கடந்தவரா இருக்கிறதுனால யாருக்கும் வசப்படாதவரா இருக்கிறதான் சுவவசக அப்படின்னு சொல்லப்பட்டது. இது எழுதிக்க. இதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியார் சொல்றாரு நைக்காத்மான என்ன சுவாமி? 468வது நாமம் நைக்காத்மா. ந ஏகாத்மா. ந ஏகாத்மன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சரீரம் இல்லாதவர். ஒரு சரீரம் இல்லைன்னா என்ன சுவாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா உபனிஷதங்களும் தைத்திரியம், சாந்தோக்கியம், பிரஷ்னம் எல்லா உபனிஷதங்களும் ஒரே ஒரு சங்கல்பம் சொல்லுது. பகவான் இந்த கிரியேஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சுவாமி சங்கல்பம் பண்ணார் அப்படின்னா அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணாராம். சாந்தோக்கியம் சொல்லுது இது எல்லாம் சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி. சாந்தோக்கியத்துல 6வது சாப்டர்ல சொல்லுது சதேவ சோமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். இதான் ரொம்ப பிரசித்தமான மந்திரம். சதேவ சோமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். இந்த ஜெகத்து உற்பத்தி ஆச்சு இல்ல, எத்தனை கோடி ஜீவர்கள் இருக்கும் இங்க, எண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. மீன் எத்தனை, கொசு எத்தனை, எறும்பு எத்தனை, கவுண்டிங் ஏதாவது லிஸ்ட் எடுக்க முடியுமா? சென்சஸ் எடுக்கவே முடியாது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடானு கோடி ஜீவராசிகள் இங்க நம்ம பாக்குறோமே, இது எல்லாம் இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா சதியேவ வெறும் சத்தத்துவமா மட்டும்தான் இருந்துச்சு. ஒரே ஒன்னா இருந்துச்சு. ஏக்கமே அத்விதீயம். கிரியேஷனுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஒன்றா இருந்துச்சு. அந்த ஒன்றா இருந்த வந்து பாத்தீங்கன்னா சத்தத்துவம் என்ன பண்ணுச்சு? சங்கல்பம் பண்ணுச்சு. என்ன சாமி சங்கல்பம் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய
அது வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணிச்சு, நான் பலவாக ஆவேன் என்று வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கல்பம் செய்தது. தைத்திரியத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வேற ஒரு மந்திரம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சோ அகாமயத. சிருஷ்டிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மானந்த வள்ளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 தைத்திரியம் 2ல வந்து பாத்தீங்கன்னா 6ன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா 2 6ன்னு போட்டீங்கன்னா தைத்திரியத்துல இருக்கிறது சொல்லுது. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா தைத்திரிய மந்திரம் சொல்லுது சோ அகாமயத. அந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட சேர்ந்தோன்னு அவருக்கு என்ன பேர் வந்துச்சு? ஈஸ்வரன். மாயையோடு சேரலனா சுத்த பிரம்மம், மாயையோட சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் ஆயிடும். அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கல்பம் செய்தார். சோ அகாமயத. அவர் காம வசப்பட்டார், ஆசைப்பட்டார். என்ன ஆசைப்பட்டார் சுவாமி அப்படின்னா பகுஸ்யாம் பிரஜா ஏதி, நான் பலவாக ஆவேன் என்று ஆசைப்பட்டார். இருந்தது ஒன்னா இருந்தவர் மாயையோட சேர்ந்தா என்ன ஆயிட்டார்? ஒன்றை ஆயிட்டார். மாயையோட சேர்ந்து மாயைக்கு கணக்குலன்னு அரட்டிக்கிட்டு அவரோட ஷேடோ ஒன்றையானார். ஒன்றையானவர் என்ன பண்ணார் அப்படின்னா நான் 10வது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தப்போ தப்பியத்தை பிளான் பண்ணார். உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நான் அநேகம் ஆகணுமே, கோடிக்கணக்கான ஜீவராசிகள் ஆகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏகாக்கி நேரமத்தே பிருகதாரணி சொல்லுது. தனியா இருந்தா போர் அடிக்குது இல்ல, அதே மாதிரி சிருஷ்டியில வந்து ஆதியில இருக்கும்போது பகவானுக்கு ரொம்ப போர் அடிச்சுதான். என்னப்பா தனியா இருக்குமேப்பா, என்ன பண்றது, நமக்கு ஏதாவது ஒரு ஜோடி வேணுமே அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகாக்கி நேரமத்தே, தனியா இருக்கிறவனுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு, சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னு அவர் என்ன பண்ணாரா சிருஷ்டிய ஆரம்பிச்சார். அப்படி ஆரம்பிச்சவர் என்ன பண்றார்? பிளான் பண்ணதுக்கு பிறகு தபஸ்தப்துவா இதம் சர்வம் அசிருஜத, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அவர் படைச்சிட்டு அவர் என்ன சுவாமி பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமானது சொல்லுது எதிதம் கிஞ்ச, இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் படைச்சார் பகவான். படைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா தத் சிருஷ்டுவா ததேவானு பிராபிஷது, இதை எல்லாத்தையும் படைச்சவர் என்ன பண்ணார் அப்படின்னா படைச்சது எல்லாத்துக்குள்ளாரையும் அவரே உட்புகுந்தார். அப்போ அவரே உட்புகுந்தாரா? எப்படி சுவாமி அவரே எப்படி சுவாமி உட்புகுந்த முடியும்? ஒன்னா இருக்கிறவர் எல்லாத்துக்குள்ளாரே எப்படி ஆனார் அப்படின்னு கேட்கும்போது பாடி எல்லாத்தையும் படைச்சார். பாடி எல்லாம் யாரோடது அப்படின்னா மாயாதான் உபாதான காரணம். அந்த மாயைன்ற ஜடத்திலிருந்து இந்த சிருஷ்டி எல்லாம் பண்ணப்பட்டது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜட சிருஷ்டி, தேகங்கள் எல்லாம் படைச்சாச்சு. படைச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவர் உட்புகுந்தார், எல்லாத்துக்குள்ளாரையும் உள்ள பிரவேசம் பண்ணார் அப்படின்னு தைத்திரியம் சொல்லுது. எப்படி பிரவேசம் பண்ணார் அப்படின்னு கேட்டா சாந்தோக்கியம் சொல்லுது அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாம ரூப வியாக்கரவாணி வியாக்கரோத். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளார எல்லா தேகத்துக்குள்ளாரையும் ஜீவனா உட்புகுந்தார். பகவான் எப்படி உட்புகுந்தார்? திரும்பவும் இதை திரும்ப வரப்போகுது, ஜீவன் ஒரு சப்தமே வரப்போகுது. ஜீவகனே ஒரு இது வந்து நாமம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவஹா, எத்தனாவது நாமம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்ததுலயே வந்துடும் நினைக்கிறேன். ஜீவோ வினயிதா சாட்சி இல்ல, இது அடுத்தது நான் எழுதிட்டு உங்களுக்கு அடுத்த இதுல தான் வரும். ஜீவகனே ஒரு நாமம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சிருக்காராம். அப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம எதை சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அந்த நானா இருக்கிறது யாரு? பகவான். அப்ப பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபமா சுவாமி அப்படின்னா ஒரு ரூபம் இல்லை பகவானுக்கு. நான் ஏகாத்மா. இந்த உலகத்துல இருக்கிற எறும்பு சரீரத்திலிருந்து பிரம்மா சரீரம் வரைக்கும் எல்லா சரீரத்திலையும் நான் எறும்பு, நான் பிரம்மா, நான் குரங்கு, நான் நாய், நான் மனுஷன், நான் தேவன், நான் பரமஹம்சானந்தா சன்னியாசி, நான் கிரகஸ்தன், நான் வானப்பிரஸ்தன் அப்படின்னு எத்தனை ஜீவராசிகள். நான் வந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்றவன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸை ஃபாலோ பண்றவன் அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ எல்லா ஜீவராசிகளாகவும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் உட்புகுந்து ஜீவபாவத்தில் இருந்துகிட்டு இருக்கார். அப்போ ஒரு ஃபார்மா சுவாமி அப்படின்னா ஒருத்தர் இல்லை சுவாமி பகவான், ஒருத்தர் இல்லை. எப்படி? அப்ப எத்தனை பேரு? அநேகம். அதனால்தான் மந்திரம் சொல்லுது ந ஏகாத்மா நைக்காத்மான்னு பேர். அவர் ஒரு வடிவத்தை உடையவர் அல்ல, ஒரு சரீரத்தை உடையவர் அல்ல.
இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சரீரங்களும் அவரோடது. ரொம்ப முக்கியமான நாமம் இது. சர்வாத்ம பாவத்தை சொல்லக்கூடியது நைகாத்மா. ஒரு சரீரம் இல்லாதவர், ஒரு பேர் இல்லாதவர், ஒரு சரீரம் இல்லாதவர். இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா சரீரங்களும் அவர்தான். பாஷைக்காரர் சொல்றார், ஜெகத் உற்பத்தியாதிஷு. இந்த ஜெகத்து முதலியவைகள் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி முதலியவற்றில் ஆவிர்பூத்த நிமித்த சக்தி பிகி. ஆவிர்பூத்தம் அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரியேஷன்ல 2 சக்தி சொல்லியிருக்கேன். ஒன்று என்னது? உபாதான காரணம், இன்னொன்று நிமித்த காரணம். இந்த நிமித்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஈக்குவலா இருக்கும். ஆனா உபாதான காரணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிகுணாத்மகமா இருக்கும். சாங்கியம் படிச்சவங்களுக்கு தெரியும். சத்துவகுண பிரதானமா இருக்கிறதெல்லாம் நம்ம மனுஷனுக்கு மேல இருக்கக்கூடிய தேகங்கள் எல்லாம், தேவாதி சரீரங்கள் எல்லாம் சத்துவகுண பிரதானமா இருக்கிற சிருஷ்டி. இதே மனுஷனுக்கு கீழே, மனுஷலோகத்துக்கு கீழான மனிதனுக்கு கீழா இருக்கிறதெல்லாம் தமோ பிரதானமா இருக்கிற சிருஷ்டி. இதே மனுஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுண பிரதானமானவன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிமித்த காரணமா இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவம் நிமித்த காரணம், அது எல்லாத்திலையும் ஈஸ்வரன் சமமா இருக்கார். ஆனா உபாதான காரணமா இருக்கிற இந்த மாயை சத்துவகுண பிரதானம், ரஜோகுண பிரதானம், தமோகுண பிரதானம் அப்படின்னு சரீரங்கள் விதமான சரீரங்களை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணு. ஆச்சாரியர் சொல்றார், இந்த ஜெகத் உற்பத்தியாதிஷு, ஜெகத்தோட உற்பத்தி முதலிய விஷயங்களில் ஆவிர்பூத்த நிமித்த சக்தி பிகி. ஆவிர்பூத்த எல்லாத்திலையும் நிமித்த சக்தியா வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா உட்புகுந்து என்ன பண்றாரு அப்படின்னா விபூதி பேர் அநேகதா. விபூதி யாரு? நான் விபூதி யோகம் எடுக்கும் போதே 10வது ஸ்லோகத்திலேயே மேல எழுதிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். விபூத்தினாவே என்ன அர்த்தம்? மாயா, வேற எதுவும் இல்லை. பகவான்கிட்ட மாயை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு விபூத்தியும் இருக்காது. எந்த விபூத்தியா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா பகவானோட மாயைக்கு பேர் தான் விபூத்தின்னு பேர். அப்ப விபூதி பேர் அநேகதா திஷ்டன்னு உள்ள புகுந்தது ஒருத்தர் தான். ஆனா அவரோட விபூதி எத்தனை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களாலான மாயையினால அநேகதா திஷ்டன்னு, அநேக ரூபத்தில் அவர் தான் இருக்கார். மனுஷனா அவர் தான் இருக்கார், தேவனா அவர் தான் இருக்கார். சின்ன சின்ன ஜீவராசிகளா கல்லு மண்ணாவும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார். சர்வாத்மா, அதாவது அவருக்கு பேரு சர்வாத்மா அப்படின்னு பேர். இவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுனால நைகாத்மான்னு பேர். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மபிந்து உபனிஷத்துன்னு எழுதிங்க. அதுல ஒரு முக்கியமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஏக்க ஏவத்து பூத்தாத்மா பூத்தே பூத்தே வியவஸ்திதா. ஒரு ஃபேமஸான ஸ்லோகம், அடிக்கடி நான் கோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரே ஒரு பூத்தாத்மா தான். பூத்தாத்மான்னு என்ன அர்த்தம்? ஜீவாத்மா. ஜீவ ரூபத்தில் இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான். நான் நம்ம எல்லாரும் ஒரே நான் தானே சொல்லிட்டு இருக்கோம். என்ன வயசானாலும் என்ன சரீரம் இருந்தாலும் நான் தானே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் காமனா நான் தானே சொல்றோம். அந்த நானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பூத்தாத்மான்னு பேர். பூத்தாத்மானா ஜீவ ரூபத்தில் இருக்கிற ஆத்மா, பூத்தாத்மா. ஏக்க ஏவத்து பூத்தாத்மா, ஒரே ஒரு பூத்தாத்மா தான். ஒரிஜினல் பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிம்பம் தான். அது என்ன பண்ணுதுன்னா பூத்தே பூத்தே வியவஸ்தித, ஒவ்வொரு தேகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. எல்லா தேகத்திலையும் அதுதான் இருக்கு. எப்படி சாமி இருக்கு அப்படின்னு கேட்டா ஏகதா பகுதா செய்வ திருஷ்யத்தே ஜலச்சந்திரவது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் வந்து ஒன்றா இருந்தாலும் கூட எல்லா ஜலபாத்திரத்திலும் எங்கெல்லாம் ஜலம் இருக்கோ அங்கெல்லாம் பிரதிபிம்பத்தை ஏற்படுத்துறானோ. அப்ப தரையில பாக்குறோம் அப்படின்னா 100 குடம் வச்சோம் அப்படின்னா 100 குடத்துல தண்ணி ஊத்தணும் அப்படின்னா 100 சந்திரன் தெரிவார். ஆனா வானத்தை பார்த்தோம்னா ஒரே சந்திரன். அதே மாதிரி வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாயையினால என்ன பண்ணார்? அநேக தேகங்களை எடுத்து அந்த எல்லா தேகத்துக்குள்ளாரையும் அவரே உள்ள புகுந்து அநேக கோடி ஜீவராசிகளா அவரே இருக்கின்றார். அப்ப பகவானுக்கு அந்நியமா அந்த உலகத்துல ஒருத்தரும் இல்லை. அவர்தான் எல்லாமா இருக்கார். நைகாத்மான்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 469வது நைக்க கருமகிருத். நைக்க கருமகிருத்துனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா ந ஏக்க கருமகிருத். பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காரியத்தை மட்டும் பண்றதில்லை, ஒரு காரியத்தை மட்டும் செய்யாதவர்.
அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு ஆப்போசிட் என்னது? அநேக கருமங்களை செய்பவர்னு அர்த்தம். நைக்காத்மான என்ன அர்த்தம் பார்த்தோம்? ஒரு ஆத்மா மட்டும் அவர் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அநேகாத்மா. வாஸ்தவத்துல சத்தியமா எடுத்துக்கிட்டா ஒருத்தர் தான், ஏக்கமே வத்விதீயன். மாயையோட சேரும்போது அநேகமாயிட்ட. அப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க நைக்க கரும கிருத்துனா என்ன அர்த்தம்? அப்பனா ஒரு கருமத்தை மட்டும் செய்யாதவர். வாஸ்தவத்தை அவர் ரூபம் என்ன தெரியுங்களா? நிஷ்கிரிய ரூபம், நிஷ்கிரிய ஆத்மா. அப்ப அவர் பாத்தீங்கன்னா எந்த கருமத்தையும் செய்யாதவர், அகர்த்தா, அபோக்தா, வாஸ்தவ சுரூபம் அவரு. அதே நேரத்துல மாயையோட சேர்ந்தோன திரிகுணத்தோட சேரும் போது அநேக காரியங்களை பண்றார். பிரதான காரியங்கள் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சகிருத்திய பராயணாக. பகவானுக்கு பேர் பாத்தீங்கன்னா பராயணகான்னு பேர். பஞ்சகிருத்திய பராயணக, பஞ்சகிருத்திய பராயணம். பஞ்சகிருத்தியம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதானம் என்னது? சிருஷ்டி, ஸ்திதி, லயம், 3 காரியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல சொல்றது, மற்ற தர்சனங்கள்ல சொல்றதெல்லாம் நான் எடுக்கிறேன். நிறைய கருமங்களை சொல்லுவாங்க சுவாமி. பஞ்சகிருத்திய பராயணகன்றது நம்ம வேதாந்திகள் 5 தொழிலை மட்டும் எடுத்துக்கணும். சிருஷ்டி, ஸ்திதி, லயம், அதுக்கப்புறம் அனுக்கிரகம், நிகிரகம். துஷ்டர்களை பாத்தீங்கன்னா நிகிரகம் பண்றார், பக்தர்களை பாத்தீங்கன்னா அனுக்கிரகம் பண்றார். மொத்தம் 5 காரியங்களை உடையவர். அதனால அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு காரியம் மட்டும் செய்யாதவர் அப்படின்னு பேரு. பாஷிகார் சொல்றார், ஜெகத் உற்பத்தி சம்பத்தி விபத்தி பிரபிருத்தி கருமாணி கரோத்து இது நைக்க கரும கிருத்து. ஆச்சரிய சொல்ற ஜெகத்தோட உற்பத்தி, நான் சொன்னேன் ஜெகத்தோட சிருஷ்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சம்பத்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா சம்பத்தின வெல்த் அடைய வைக்கிறது. இந்த உலகத்து வெல்த் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் செய்யறவர் யாரு அப்படின்னா பகவான் தான். அதனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா இது என்னது? சம்பத்தின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா ஜெகத் உற்பத்தி சிருஷ்டி. சம்பத்தின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா அனுக்கிரக சக்தி அவரோடது. அதனால சம்பத்தி நடக்குது. அப்புறம் விபக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்டவங்களை பாத்தீங்கன்னா துக்கப்படுத்துறார், அதுவும் பகவான் தான். பாப்பிகளை பாத்தீங்கன்னா பாப்பிகளை எல்லாத்தையும் துக்கப்படுத்துறார். கர்மத்துக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா துன்பங்களை கொடுக்கிறார். அதனால அதுக்கு பேரு விபத்தின்னு பேரு. நிகிரக சக்தி அங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன சுவாமி பண்றாரு அப்படின்னா விபத்தி பிரபிருத்தி. பிரபிருத்தி அப்படின்னா பாத்தீங்கன்னா டுபிரிஞ்சு தாரண போஷண யோக தாத்து. அவர் தான் தாங்குறார், நம்மளை எல்லாத்தையும் போஷிக்கிறார். என்னது அர்த்தம்? ஸ்திதி அப்படின்னு எடுத்துக்கணும். ஸ்திதி காரியத்தை பண்றது யாரு? பகவான் தான் நம்மளை தாங்குறார், பகவான் தான் நம்மளை எல்லாத்தையும் வளர்க்கிறார், பகவான் தான் நம்மளை பாத்தீங்கன்னா போஷிக்கிறார். ஒரே ஒரு டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு? யோசிச்சு பாருங்க. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், 2 நாள் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னா ஃபுட்டு, ஐயோ என்ன ஆகும்னு. டிசென்ட்ரி ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, வயிற்றால போச்சு அப்படின்னா, போடுறதெல்லாம் அப்படியே போச்சு அப்படின்னா போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ உள்ள ஒருத்தர் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணுறார். ஏதோ ஒரு அனுக்கிரகம் இருக்கிறதுனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சுவாசம் கரெக்டாக உள்ளே போகுது, வெளியில் வருது. வீசிங் ப்ராப்ளம் வரும்போது தான் தெரியும், ஓஹோ பின்னாடி ஒருத்தர் இருக்காரு போல இருக்கு அப்படின்னு. நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் நம்ம இஷ்டப்படி மூச்சு விட முடியாது. வீசிங் ப்ராப்ளம் வந்தால் தான் தெரியும். படுத்தா மூச்சு அடைக்கணும், நீங்கள் உட்கார்ந்து தான் மூச்சு விடணும். எவ்வளோ நேரம் உட்கார்ந்தே இருப்பீங்க? ஐயோ ரொம்ப கஷ்டம். வீசிங் வந்தவங்களெலாம் தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதா அப்படின்னா, இப்போ தெரியல, சுவாசம் நல்லா போயிட்டு இருக்குல்ல, இப்போ நமக்கு தெரிய மாட்டேங்குது. தலைவலி வந்தால் தான் தெரியுது, ஐயோ பின்னாடி இருந்து யாரும் தலைவலி கொடுக்குறான் அப்படின்னு. சிஸ்டம் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்க வரைக்கும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கெட்டு போகும்போது தான் நம்மளால ஒன்றும் பண்ண முடியலன்னு தெரியுது. அப்பதான் தெரியுது நமக்கு அந்நியமா வேற ஒருத்தரோட அனுக்கிரகம் இங்க இருந்துகிட்டு இருக்கு. சின்ன சின்ன காரியத்திலையும் பகவானோட அனுகிரகம் இருக்கு. ஸ்திதி காலத்துல நம்மளை தாங்குறாரு பகவான், நம்மளை போஷிக்கிறார் பகவான். இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபிருத்தி அப்படின்னு பேர். முதலிய கருமங்களை கூடவே பாத்தீங்கன்னா லயத்தையும் சேர்த்துங்க. இந்த மாதிரி எல்லா கருமத்தையும் கரோத்தி இது நைக்க கரும கிருத்து. இது மாதிரி அநேக கருமங்களை பண்றதுனால ஒரு கருமத்தை மட்டும் செய்யாதவர், அநேக கருமங்களை செய்பவர் பகவான். அது மட்டும் இல்ல, 470வது நாமம் வத்சரகா. வத்சரகன என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா வசிப்பிடமாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இந்த மொத்த ஜெகத்துக்கும் வசிப்பிடம். இந்த மொத்த ஜெகத்து என்னது? மாயாமயம், மாயையினால உண்டானது.
இதுக்கு வாஸ்தவத்துல எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா இந்த மாயைக்கு அப்படின்னா? மாயைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேடோன்னு சொல்லியிருக்கோம். பிரம்மத்தோட ஷேடோ தான் மாயா, ஆத்மாவோட ஷேடோ தான் அவித்யா. அப்ப அந்த மாயைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் விட்டுட்டு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அப்ப மாயை எதை சார்ந்திருக்கு அப்படின்னா சுவாமியை டிபெண்ட் பண்ணி தான் இந்த மாயா இருக்கு. சுவாமியை ஆதாரமா வச்சுக்கிட்டு மாயா, மாயை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமா இந்த ஜெகத்தா இருக்கு. அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா எங்க வாசம் பண்ணுது சுவாமி அப்படின்னா அந்த மொத்த ஜெகத்தும் ஷேடோ எங்க வாசம் பண்ணுது அப்படின்னா சுவாமி தான் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கார். சுவாமிகிட்ட தான் இது எல்லாம் இருக்கு. எது சுவாமி? அகமகம் சொல்றமே அந்த ஸ்புரணம் சைத்தன்யம். அதனாலதான் பாஷிக்கார் சொல்றாரு வசத்தி அத்திர அகிலம். இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, வசத்தின்னு இருக்கு, வசத்தின் ஈ போட்டுங்க. தமிழ்ல இருக்கவங்க வசத்தின்னு போட்டு வசத்தி அத்திர அகிலம் இது வத்சரஹ. இவரிடத்துல அஸ்மின் அப்படின்னு அர்த்தம், அத்திரன்றதுக்கு அர்த்தம் இவரிடத்துல. கான்சியஸ்னஸுக்கு மேலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மொத்த ஜெகத்தும் இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க உலகம் இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? சொல்றீங்கல்ல, ஆமா சுவாமி. வெளில சூரியன் இருக்கா? ஆமா சூரியன் இருக்கா சுவாமி. காத்து வீசுதா? ஆமா காத்து வீசு சாமி. நீங்க எல்லாம் இருக்கீங்களா? ஆமா சுவாமி, என்னை சுத்தி எல்லாம் இருக்கு சாமி. இந்த எல்லாம் இருக்குன்னு சொல்றதுக்கு யார் வேணும்? முதல்ல நான் இருக்கணும் சாமி. நான்னா எந்த நான்? தேகம் இருக்கணுமா இல்ல கான்சியஸ்னஸ் இருக்கணுமா? கான்சியஸ்னஸ் இருக்கும். அப்ப கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலதான் நீங்க சொல்றீங்க இது எல்லாம் இருக்கு அப்படின்னு. கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால தான் புத்தி இருக்கு, புத்தி இருக்கிறதுனால தான் மனசு இருக்கு, மனசு இருக்கிறதுனால தான் இந்திரியங்கள் இருக்கு, இந்திரியங்கள் இருக்கிறதுனால தான் இந்த ஜெகத் இருக்கு. அப்ப இந்திரியங்கள் இல்லை அப்படின்னா இந்த ஜெகத்து உங்களுக்கு தெரியாது. இந்திரியங்கள் இருக்கணும் அப்படின்னா மனசு இருக்கணும், மனசு இருக்கணும்னா புத்தி இருக்கணும், புத்தி இருக்கணும் அப்படின்னா இந்த கான்சியஸ்னஸ். அப்ப கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னா இந்த உலகம் இருக்குன்றது ஒண்ணு தெரியவே தெரியாது, இருக்கவே இருக்காது. இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆதார தத்துவம் எது அப்படின்னா இந்த கான்சியஸ்னஸ். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு வசதி அத்திர. அப்ப இந்த மொத்த உலகமும் எதுக்கு மேல வாசம் பண்ணுது அப்படின்னா கான்சியஸ்னஸ்க்கு மேலதான், பகவானுக்கு மேலதான் வாசம் செய்கின்றன. அதனால வந்து பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வசதி அத்திர அகிலமிதின் கொட்ட. அகிலம் இந்த மொத்த ஜெகத்தும் கிரியேஷனும் பகவானுக்கு மேலதான் இருக்கு. அதனால அவருக்கு பேரு வத்சரகன்னு பேரு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 471வது நாமம் வத்சலக. வத்சரக வத்சலக. என்ன சுவாமி வத்சலக அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வாத்சல்ய பாவம் நம்ம சொல்றோம்ல, ரொம்ப ஸ்நேகம், ரொம்ப பிரியம், ரொம்ப அன்புக்கு பேர். பகவான் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் இடத்துல எப்படி இருக்காரு அப்படின்னா ரொம்ப வாத்சல்ய பாவத்தோட பக்தர்களை பார்க்கிறார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் பார்ப்பேன், என்னோட போட்டோஸ்லாம் வச்சிருக்கேன், விக்கிரகம்லாம் வச்சிருக்கேன். நான் என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிஷேகத்தை பண்ணுவேன். இப்பெல்லாம் பண்றது இல்லை, ரெகுலரா முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் அபிஷேகம் எதுவுமே பண்றது இல்லை. நான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அலங்காரம் பண்றது மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு தியானம் பண்றதுக்கு ஜபம் பண்றதுக்குலாம் டெய்லி அவரை பார்த்துக்கிட்டு இருக்கணும்ன்றதுக்காக. ஆனா என்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு ருத்ரத்தை சொல்லி ஒரு அபிஷேகம்லாம் பண்ணா அப்படி அதே சிவலிங்கம் தான் இருக்கு. ஆனா அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணா வேற மாதிரி அவருக்கு தெரிவார் கண்ணுக்கு. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஏதாவது குளிப்பாட்டி ஸ்நானம் பண்ணி வச்சு எல்லாத்தையும் போஜனம் எல்லாம் கொடுத்து அலங்காரம்லாம் பண்ணா அவ்வளவு பிரீத்தி ஆயிடுறார். பக்தர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வாத்சல்யமாகிறார். நீங்க பூஜைகள் பண்ண 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 அவரை வந்து பாத்தீங்கன்னா ஆராதனைகள் பண்ண 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 ஜபிக்க தியானம் பண்ண இதெல்லாம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பகவான் அந்த பக்தனிடத்துல ரொம்ப வாத்சல்ய பாவத்தை அடைகின்றார். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு வத்சலக அப்படின்னு பேரு. பகவானுக்கு பேரு வத்சலக. வத்சல பாவத்தை பக்தர்களிடம் உடையவர் அப்படின்னு பேரு. பாஷிகர் சொல்றாரு பக்த ஸ்நேகத்வாத் சிநேகித்வாத் வத்சலக. பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்நேகம் உள்ளவரா இருக்கார். ரெண்டு அர்த்தம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா பக்தர்கள் பகவானிட்ட ஸ்நேகமா இருக்காங்க, பக்தர்கள் இடத்துல பகவான் ஸ்நேகமா இருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு பேரு வத்சலகன்னு பேர். ஒரு பாணினி சூத்திரம் சொல்றாரு வத்சாம் சாப்யாம் காமபலே அப்படின்னு ஒரு சூத்திரம். இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சின்னு ஒரு பிரத்தியம் சேர்ந்திருக்கு. அந்த லட்சி பிரத்தியம் சேர்ந்த பிறகு வத்சன்ற சப்தம், வத்சன்றது கூட ஒரு லா போட்டீங்கன்னா வத்சல அப்படின்னு சப்தம் ஆயிடும். வத்ச வத்ச சப்தத்தோட ஒரு லா போட்டீங்கன்னா வத்சல அப்படின்னு ஆயிடும்.
ஸ்நேகம் உள்ளவர் பக்தர்களிடம் ஆயிடுச்சு. இது அப்புறம் 472வது நாமம் வத்சி. வத்சினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வத்சி அப்படின்றதுக்கு அர்த்தம் பிரஜைகளை பாதுகாப்பவர், பசுக்களை பாலனம் பண்றவர். பசுக்களை பாலனம் பண்றவர் அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வத்சி அப்படின்னு அர்த்தம். என்னது ஆச்சாரிய சொல்றார், வத்சானாம். வத்ச அப்படின்றது கண்ணுக்குட்டிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வத்சன்னு பேர். வத்சானாம் அப்படின்னா என்ன அர்த்தம், கன்றுக்குட்டிகளை. பாலனாத், கன்றுக்குட்டிகளை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வத்சின்னு பேர். வத்சின்னு என்ன அர்த்தம், மாட்டுக்காரன். வேற எதுவும் இல்லை, மாடு மேய்க்கிறவன் மாட்டுக்காரன். மாட்டுக்காரன் என்ன பண்றான், கன்றுக்குட்டிகளை பாதுகாக்கிறான். மேய்ப்பன் நம்ம சொல்றோம்ல, மேய்ப்பன். பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மேய்ப்பன் பேர். வத்சி அப்படின்றதுக்கு அர்த்தம் மேய்ப்பன் அப்படின்னு பேர். எப்படி அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு, ஜெகத் 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 பிதுகு தஸ்ய வத்சபூதாக பிரஜா இதி வத்சி. இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிதுகு, இந்த ஜெகத்துக்கு பிதாவா இருக்கிறது யாரு, பகவான் தானே பிதாவா இருக்கார். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிதாகமஸ்ய ஜெகதா, கீதால சொல்றாருல, நான் தான் இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிதாவா இருக்கின்றேன், அப்பாவா இருக்கேன். அப்படிப்பட்ட அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வத்சபூதாக பிரஜாகா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி மாதிரி. அப்பா வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் அப்பா, இந்த பிரஜைகள் எல்லாமே கண்ணுக்குட்டி. அதான் பசு பதி அப்படின்னு நம்ம சொல்றோம். சைவ சித்தாந்தத்தில் சொல்லும்போது பசுக்கள் எல்லாம் பிரஜைகள், பதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா பத்தியா இருக்கார். அதேதான் இங்கேயும் சொல்லுது, இந்த பிரஜைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வத்சி. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு பேரு இந்த பிரஜைகளை காக்கிறதுனால பாதுகாக்கிறதுனால வத்சின்னு பேரு. தமிழ்ல வந்து வாத்சின்னு இருக்கு, கால் எடுக்கிறது வத்சி. சம்ஸ்கிருதத்துல கரெக்டா தான் இருக்கு, சம்ஸ்கிருதத்திலே வாத்சின்னு இருக்குல்ல, செக் பண்ணணுமே. அதை வத்சி தான் இருக்கணும், வாத்சின்னு சம்ஸ்கிருதத்திலேயே வாத்சின்னு இருக்கு, செக் பண்ணி. வத்சி தானே, ஆமா. சம்ஸ்கிருதத்திலயும் வான் இருக்கிறத எடுத்துருங்க, தமிழ்லயும் வான் இருக்கு. வத்சின்னு முடியும் போது பாருங்க, பிரஜாயிதி வத்சி அப்படிதான் இருக்கும். பிரஜைகளை பாதுகாப்பவர், கன்றுகளை பாதுகாக்கின்றவர் அப்படின்னு அர்த்தம். 473வது நாமம் ரத்தன கர்ப்பகா. ரத்தன கர்ப்பகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தனங்களோட கர்ப்பமா இருக்கார் அப்படின்னு அர்த்தம். கர்ப்பத்துல எப்படி குழந்தைங்க இருக்கோ அது மாதிரி பகவான் இடத்துல ரத்தனங்கள் பாதுகாக்கப்படுகின்றது. எங்கன சுவாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியா சொல்றாரு, ரத்தனானி கர்ப்பபூதானி அஸ்ய இதி. இந்த ரத்தனங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப வடிவா வந்து பாத்தீங்கன்னா இருப்பது எதுவோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரம் அப்படின்னு பேர். சமுத்திரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ரத்தனங்கள் எல்லாம் மறைந்திருக்கு. நம்ம சொல்லுவோம் செமந்தகமணி மாதிரியான அநேக ரத்தனங்கள் இருந்துச்சு. சிந்தாமணி சிந்திச்சதை எல்லாத்தையும் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா 2 மசால் தோசைன்னா டக்குன்னு வந்து நின்றோம். எதை நினைச்சாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நின்றோம். அது மாதிரி மணிகள்லாம் இருந்திருக்கு. செமந்தக மணி இருந்திருக்கு, பாகவதத்துல சொல்லுது. அதே மாதிரி பாகவத காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகள் காலத்துல எல்லாம் நிறைய இருந்திருக்கு. சந்திரகாந்த மணி இருந்திருக்கு, சூரியகாந்த மணி இருந்திருக்கு. கிளேசியர்ல கூட அந்த மணியை, சின்ன மணியை கையில வச்சிருந்தோம் அப்படின்னா உடம்பு எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல ட்ரெஸ்ஸே இல்லாம ஃப்ரீயா வந்து அங்கவஸ்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு ஃப்ரீயா உட்காந்து தியானம் பண்ணலாம். கிளேசியர்ல கூட அந்த குளிர்ச்சி வரவே வராது. அதுக்கு பேர் சூரியகாந்த மணின்னு பேர். அதே நேரத்துல இப்ப நல்ல வெயில் அடிக்குதா, சந்திரகாந்த மணியை கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சில்லுன்னு இருக்கும், அந்த வெயிலே தெரியாது. அக்னியில கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளால நிக்க முடியும். அந்த அக்னியோட சூடு நமக்கு தெரியவே தெரியாது. சந்திரகாந்த மணின்னு பேர். இது மாதிரி அநேக மணிகள், ரத்தனங்கள் வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து இருந்திருக்கு. இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள் படிக்கும் போது கதையெல்லாம் இல்லை, எங்க போச்சு சுவாமி அப்படின்னு கேட்டா, கடல் கொண்டு விட்டது. எல்லாம் சமுத்திரத்துல போய் சமுத்திர தேவன் என்ன பண்ணிட்டான், போதும் போதும் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். காலத்துக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்களுடைய கருமத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சமுத்திரத்துல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு யுகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்தனங்கள் வெளிப்படுகின்றன. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரத்தனங்களுக்கெல்லாம் கர்ப்பம் மாதிரி இருக்கிறது சமுத்திரம். அந்த சமுத்திர வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டா பகவான் தான் சமுத்திர வடிவத்துல இருக்கார். சரசாம் அஸ்மி சாகரஹா. இப்ப வரப்போகுது உங்களுக்கு 10வது சாப்டர்ல சொல்றார்,
நான் வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் சமுத்திரமாக இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சமுத்திர ரூபத்துல பகவான் இருக்கார். பகவான் இடத்துலதான் இந்த வைரங்கள் எல்லாம் இருக்கு, ரத்தனங்கள் எல்லாம் இருக்கு. அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்தன கர்ப்பகான்னு பேரு. அதுக்கு அடுத்து 474வது நாமம் கணேஸ்வரா. கணேஸ்வரனாக என்ன சுவாமி, அவ்வளவு ரத்தனங்களை வச்சிருந்தா அவர் வெல்த்தா தானே இருக்கணும், ரொம்ப வெல்த்தியா தானே இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோடது. அதனால எல்லா வெல்த்தும் சுவாமியோடதா இருக்கிறதுனால அவருக்கு பேரு தனங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கார். எல்லா தனத்தையும் உடையவரா இருக்கார், ஈஸ்வரனா இருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்டதான் லக்ஷ்மியை வாசம் பண்றாங்க. லக்ஷ்மியவே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மார்பகத்துல வந்து பாத்தீங்கன்னா சுமந்துகிட்டு இருக்கார் நெஞ்சில. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மியை வச்சிருக்கிறதுனால பகவான் தனத்துக்கு ஈஸ்வரன், லக்ஷ்மிக்கு ஈஸ்வரனா இருக்கார். பாஷிகர் சொல்றார் தனானாம் ஈஸ்வரக கணேஸ்வரக. தனங்களுக்கெல்லாம் வெல்த்துக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கார். அதனால அவருக்கு பேரு கணேஸ்வரகன்னு பேரு. அதனால்தான் என்ன உபாசனைக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன், வசிஷ்டத்துவம் இது உபாசிக்க. பகவானை வந்து பாத்தீங்கன்னா எப்படி உபாசிக்கணும் அப்படின்னா தனத்துவ எல்லாத்தையும் உடையவர், தனஸ்வரூபி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவரை உபாசனை செய்ய வேண்டும். மொத்த வெல்த்தும் யாரோடதுப்பா அப்படின்னா பகவான். பகவான எந்த பகவான், இந்த பிராணனை உபாசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வசிஷ்டத்துவம், ஜேஷ்டத்துவம், சிரேஷ்டத்துவம், வசிஷ்டத்துவம் அப்படின்னு உபாசிக்க சொல்லியிருக்கு. மொத்த வெல்த்தும் வந்து பாத்தீங்கன்னா யாரோடது அப்படின்னா பிராணனோடையது. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா பிராணனுக்கு பேரு தனீஸ்வரக, ஈஸ்வரனுக்கு பேரு அப்படின்னு முடியும். இதோட 10 நாமங்கள் இந்த 50வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிச்சிருவோம். ஓம் ஸ்வாபனாய நமஹ, ஸ்வவசாய நமஹ, வியாபினே நமஹ, நைகாத்மனே நமஹ, நைககர்ம கிருதே நமஹ, வத்சராய நமஹ, வத்சலாய நமஹ, வத்சினே நமஹ, ரத்னகர்பாய நமஹ, கணேஸ்வராய நமஹ. ஓம். இன்னைக்கு இதோட போதும், நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம யதி. ஓம் ராம 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 ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் ராம 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 நாராயண நாராயண. நாளைக்கு பார்க்கலாம். 50 ஸ்லோகம் வந்திருக்கும். பாதி ஸ்லோகம் வந்தாச்சு. இன்னும் 4 ஸ்லோகம் வந்து 54 வந்தா பாதி பூர்த்தி ஆயிடும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்லோகம் போனாவே போதும். நமக்கு இன்னும் ஒரு 2-2.5 மாசத்துல முடிச்சிடலாம்.